கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இனிய அதே நேரத்தில் இனிய புதிய வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இந்த புதிய வருட நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கணேசன் குரல் சொந்தங்கள் மற்றும் அனைவருக்குமான இனிய புதிய வருட வாழ்த்துக்கள். எனவே மன மகிழ்வோடு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்களும் மன மகிழ்வோடு இருப்பீர்கள். இந்த வருடம் உங்களுக்கு அனைத்து துறைகளிலும் அனைத்து சௌபாக்கியங்களும் பெற்று சிறப்பாகவும் சீராகவும் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவரை வேண்டி உங்களுக்கும் அதே நல்லாசிகள் கிடைக்க வாழ்த்துகின்றேன். எனவே இன்று பல முக்கியமான செய்திகளுடன் வந்திருக்கின்றேன். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அரசாங்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை ஒன்றை விடுத்திருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல உண்மைகளை அம்பலப்படுத்தியிருக்கின்றார். எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பாக மாகாண ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நடைபெறுவதாக கூறுகின்றார். எனவே தென் மாகாணத்தில், அதாவது தெற்கு பகுதியில் உள்ள வசதி படைத்தவர்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற அந்த நிதி உதவிகளை அந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள், அங்குள்ள மாவட்ட அதிகாரிகள் அதனை பெற்றுக் கொடுக்கின்றார்கள். இங்குள்ள நீங்கள் அதனை பெற்றுக் கொடுக்க முடியாமல் இருக்கின்றீர்கள். இதனை உடனடியாக பெற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி காரை நகரில் பிரதேச சபை பிரதேச மட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஸ்ரீ பானந்தராஜா, அதாவது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பானந்தராஜா தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கார்நகர் அரசாங்க அதிகாரிகளுக்கு மத்தியில் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். கொழும்பில் தங்கியிருந்த போது தான் பல லட்சம் ரூபா பல லட்சம் இலத்திரனியல் பொருட்களை இழந்திருப்பதாகவும், அந்த இலத்திரனியல் பொருட்களை படமெடுத்து காட்டவோ அல்லது ஆதாரப்படுத்தவோ வேண்டிய அவசியமில்லை. கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் அதனை ஆதாரப்படுத்தினால் போதும். எனவே நான் 25,000 ரூபா பணத்தை பெற்றிருக்கின்றேன், மேலும் 50,000 ரூபா பணத்தை பெறுவதற்கு விண்ணப்பித்திருக்கின்றேன் என்று சொல்லி கூறுகின்றார். அதாவது 25,000 ரூபா நீங்கள் யாராவது பெற்றிருந்தால், அதாவது கடந்த டிட்வா புயல் காரணமாக அந்த வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளத்தை சீர் செய்வதற்காகவும் அதனை கழுவுவதற்காகவும் 25,000 ரூபா பல குடும்பத்தினர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது சம்பந்தமாக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போதும் ஆரம்பத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். பிறகு மேலும் பலருக்கு அந்த உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டிருந்தது. எனவே இந்த அடிப்படையில் இந்த 25,000 ரூபா பணத்தை பெற்றவர்கள் உங்களுடைய வீடுகளுக்குள் அந்த வெள்ளம் தேங்கி இலத்திரனியல் சாதனங்கள் ஏதாவது பழுது அடைந்திருந்தால், எனவே நீங்கள் 50,000 ரூபா உடனடியாக விண்ணப்பிக்கலாம். அதற்கான விண்ணப்பங்களை நீங்கள் கொடுத்து விட்டீர்களா என்று சொல்லி அரசாங்க அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்ட போது அவர்கள் அதற்கு தடுமாறி இருக்கின்றார்கள். அவ்வாறான ஒன்று இங்கு நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொல்கின்றார்கள். இதே நேரத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் உண்மையில் வடமாகாண மக்கள் தான் கஷ்டப்பட்டவர்கள். எனவே ஏனைய மாகாண மக்கள் கஷ்டப்பட்டவர்கள் எல்லாம் அவர்களுக்கு இந்த உதவி திட்டங்களை சர்வசாதாரணமாக அரசாங்க அதிகாரிகள் பெற்றுக் கொடுக்கின்றார்கள். நீங்கள் ஏன் இதனை செய்யவில்லை? உடனடியாக அந்த விண்ணப்பங்களை வழங்குங்கள். எனவே கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகள், மாவட்ட மட்ட அதிகாரிகள் உறுதிப்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் அந்த 50,000 ரூபா பணத்தை பெறலாம் என்று சொல்லி ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். இது சம்பந்தமான ஒரு முழுமையான விவரத்தை இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள். அடுத்ததாக ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க, இலங்கையினுடைய மேன்மை அதிமேதகை ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க தற்பொழுது அனைத்து துறைகளிலும் வருமானங்கள் அதிகரித்திருப்பதாக கூறுகின்றார். எனவே வாகன இறக்குமதி நிறுத்தப்படவில்லை என்று சொல்லி கூறுகின்றார். எனவே இந்த டிட்வா புயலுக்கு போதுமான பணங்கள் எம்மிடம் இருப்பதாகவும், இந்த டிட்வா புயல் காரணமாக மேற்கொள்ளப்படுகின்ற பேரிடர் நிதி போதுமான அளவு இருப்பதாக கூறுகின்றார். இதே வேளையில் அந்த வாகன இறக்குமதியை நிறுத்திவிட்டு பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த வாகன இறக்குமதியை நிறுத்திய பணத்தை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குமாறு சிலர் கூறுகின்றார்கள். எனவே அவ்வாறு வழங்குவதற்கான தேவைகள் இல்லை என்று சொல்லியும், வாகன இறக்குமதிக்கும் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தேவையான பணம் இருப்பதாக கூறுகின்றார். எனவே ஒரு மகிழ்ச்சியான கருத்தை கூறுகின்றார். இதே வேளையில் பல முக்கியமான அரசியல்வாதிகள் என்றாலும் சரி, பல முக்கியமான அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்க உயர்மட்ட அதிகாரிகள் வரி ஏய்ப்பு செய்கின்றார்கள். அதாவது வரியை உரிய காலத்தில் கட்டாமல் வரி ஏய்ப்பு செய்கின்றார்கள். எனவே இந்த அதிகாரிகளை பார்த்து இந்த அதிகாரிகளுக்கு
பதவிகளோ அல்லது தராதரங்களோ அல்லது பின்னணிகளோ எவையும் பாராமல் உடனடியாக இந்த வரி ஏய்ப்பு செய்கின்ற அதிகாரிகள் மீது, அதாவது அந்த குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்குங்கள். இந்த வரி ஏய்ப்புக்கான சட்டங்களை தாங்கள் வலுப்படுத்தப் போவதாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். எனவே நல்ல எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. இலங்கையினுடைய வரி வருமானங்களால் தான் ஏழைகள் வருமானம் குறைந்த மக்கள் வாழ்க்கை தரத்தை ஓரளவு அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். எனவே வரி வருமானங்கள் அதிகரிக்கின்ற போது இந்த நாட்டில் வாழ்கின்ற ஏழைகள் மற்றும் வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்கள், வருமானம் குறைந்தவர்கள் என்று சொல்லி அனைத்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் ஓரளவுக்கு நிமித்தலாம் என்பது அனைத்து அறிஞர்களாலும் கூறப்படுகின்ற ஒரு கருத்தாக பார்க்கப்படுகின்றது. இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மாணவர்களுக்கு அந்த 6000 ரூபா வழங்கப்படுகிறது தானே. அந்த மாணவர்களுக்கு 6000 ரூபா வருடத்தில் ஒவ்வொரு வருடமும் அந்த ஜனவரி மாதம் வழங்கப்படுகின்றது. எனவே இந்த 6000 ரூபா தற்பொழுது வங்கியில் வைப்பில் இடப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது. நிதி அமைச்சு இந்த அறிவித்தலை வழங்கியிருக்கின்றது. அதாவது வருமானம் குறைந்த ஏழை மாணவர்கள், வருமானம் குறைந்த குடும்பங்களை சேர்ந்த அந்த குடும்பங்களுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு 6000 ரூபா மொத்தமாக ஒவ்வொரு வருடமும் வழங்கப்படுகின்றது. இந்த 6000 ரூபா எதற்காக வழங்கப்படுகின்றது என்று சொன்னால் அவர்களுடைய அந்த சீருடைகள், சப்பாத்துக்கள் மற்றும் பாடசாலை உபகரணங்கள், பேக்குகள் மற்றும் எழுது கருவிகள் மற்றும் கொப்பிகள் என்பவற்றை பெற்றுக்கொள்வதற்காக இந்த 6000 ரூபா வழங்கப்படுகின்றது. தற்பொழுது இந்த 6000 ரூபா வைப்பிலிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே இந்த 6000 ரூபா எப்பொழுது நிறுத்தப்படும், இந்த வைப்பிலிடப்பட்ட பணத்தை எந்த தேதியிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் போன்ற சம்பவங்கள் போன்ற விவரங்களை இந்த செய்தியினுடைய மிகுதி பகுதியில் நீங்கள் விரிவாக வழங்கப்படுத்த இருக்கின்றோம். இந்த 2026ஆம் ஆண்டு முதலாவது பாராளுமன்ற கூட்டத்தொடர் எப்பொழுது நடைபெறும் என்று சொல்லி பாராளுமன்றத்தினுடைய குழு கூட்டத்தில் பாராளுமன்ற குழு கூட்டத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற பாராளுமன்ற குழு கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. எந்தெந்த தேதியில் பாராளுமன்றம் கூட உள்ளது என்ற விவரங்களையும் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள். மற்ற இந்த நெல் கொள்வனவு செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் தானே. அதாவது பெரும்போக பயிற்சிகையில் அதனுடைய அறுவடை நெருங்கி கொண்டிருப்பதன் காரணமாக இந்த பெரும்போக நெற்செய்கையில் ஈடுபட்ட விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவு செய்கின்றவர்களுக்காக விசேட கடன் திட்டம் ஒன்றை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. எனவே பல மில்லியன் ரூபா விசேட கடன் திட்டங்கள் மற்றும் இந்த கடன் திட்டங்களோட குறைந்த வட்டி வீதங்கள் சம்பந்தமாகவும் விரிவாக பார்க்க போகிறீர்கள். யார் யாருக்கு இந்த விசேட கடன் சலுகைகள் அரசாங்கத்தால் வழங்கப்பட இருக்கின்றது என்பது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறீர்கள். அண்மையில் கைது செய்யப்பட்ட ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அதாவது டக்ளஸ் தேவானந்தாவை தற்பொழுது சிஐடியினருடைய விசாரணை வலயத்துக்குள் வைத்திருப்பதாக அமைச்சர் ஒருவர் கூறிய கருத்து சம்பந்தமாக பார்க்கப்பட போகிறீர்கள். எனவே இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள். அடுத்தது யாழ்ப்பாணத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பொன் கத்தி குத்தாய் மேற்கொண்டு ஒரு ஆண் படுகாயமடைந்திருக்கின்றார். எனவே கத்தி குத்தை மேற்கொள்ளும் அளவுக்கு பெண்களுக்கு இந்த நாட்டில் வீரம் செறிந்த ஒரு பெண்களாகத்தான் காணப்படுகின்றார்கள். எனவே இந்த வீர பொன்மணி கத்தியால் குத்தி அயல் வீட்டுக்காரர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் உண்மை நிலைகள் என்னவென்று இன்னும் வெளிவரவில்லை. தொடர்ச்சியாக பக்கத்து வீட்டுக்காரருடன் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சச்சரவுகள் மற்றும் பிரச்சனையின் காரணமாக இந்த பொன் அந்த ஆண் மீது கத்தி குத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இது சம்பந்தமான முழுமையான விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் ஒரு கால் அந்த லைக் பட்டனில் ஒரு சிறியொரு இந்த சுட்டு விரலால் ஒரு சிறியொரு அழுத்தத்தை கொடுக்கிறது தானே. எனவே லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் நிறைய பேருக்கு ஷேராக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே தொடர்ந்து நாங்கள் காணொலிக்குள் பயணிப்போம்.
அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு உண்மையை அம்பலப்படுத்தியிருக்கின்றார். எனவே தெற்கு பகுதியில் உள்ள மக்கள், அதாவது இலங்கையினுடைய ஏனைய மாகாண மக்கள் 25,000 ரூபாய் பெற்ற மக்கள் மேலும் அதற்கு மேலதிகமாக 50,000 ரூபாயை பெறுகின்றார்கள். இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கின்ற போது அங்குள்ள அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய வினைத்திறன் செயற்பாடாக பார்க்கப்படுகிறதாக ஒரு மறைமுக கருத்தை கூறுகின்றார். எனவே இங்குள்ள அரசாங்க அதிகாரிகள் இதனை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொல்லி கூறுகின்றார். இதே வேளையில் இங்குள்ள அரசாங்க அதிகாரிகள் பார்த்து நீங்கள் அந்த 50,000 பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுத்துள்ளீர்களா என்று சொல்லி கேட்கின்ற போது அவர்கள் தங்களுக்கு அவ்வாறான இந்த ஒரு செய்தியும் வழங்கப்படவில்லை என்ற கருத்து சாரப்பட கூறுகின்றார்கள். இதே வேளையில் உடனடியாக அந்த விண்ணப்பங்களை பெற்று இந்த 25,000 பெற்ற மக்களுக்கு அந்த இன்னொரு விண்ணப்ப படிவம் 50,000 ரூபாய் பெறுவதற்கான விண்ணப்ப படிவத்தை உடனடியாக வழங்குங்கள், இதனை கிராம மட்ட உத்தியோகத்தர்களுக்கு வழங்கி உடனடியாக அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லி சொல்கின்றார். எனவே ஆதாரங்கள், அதாவது புகைப்பட ஆதாரங்கள் இல்லாமலே கிராம மட்ட உத்தியோகத்தர்களால் உறுதிப்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் அந்த 25,000 ரூபாய் பெறுகின்றவர்களுக்கு 50,000 ரூபாய் பெறுவதற்கு வழி ஏற்படுத்தி கொள்ளலாம். எனவே ஏனைய மாவட்டங்களை விட வடமாகாண மக்கள் கஷ்டப்பட்டவர்கள். எனவே இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற அந்த நிதியுதவிகள் சென்றடைய வேண்டும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் உண்மையில் ஆதங்கப்படுகின்றார். எனவே ஏனைய அரசியல்வாதிகளுக்கோ அல்லது அரசாங்க அதிகாரிகளுக்கோ இல்லாத ஒரு அக்கறையை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் காட்டுகின்றார். இந்த இடத்துல தான் அந்த 25,000 ரூபாய் முதல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதுக்காக பெற்று விட்டேன் என்று சொல்லியும் 50,000 ரூபாய்க்கான விண்ணப்ப படிவத்தை தற்பொழுது தான் நிரப்பிவிட்டு அதனை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் என்று சொல்லி கூறுகின்றார். எனவே தான் கூட பொய்யான தகவல்களை வழங்கியதாக கூற வருகின்றார். இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் அவ்வாறு கூறியதால் சில ஃபேஸ்புக்கு காரர்கள் தங்களுடைய ஃபேஸ்புக்கில் தன்னை பற்றி தவறாக கருத்துக்களை எழுதுகின்றார்கள். உண்மையில் நான் அவ்வாறு தவறாக கூறினாலும் உண்மையில் எனக்கு 15 லட்சத்துக்கு மேற்பட்ட இலத்திரனியல் பொருட்கள் அழிவடைந்துள்ளன. அதாவது இந்த டிட்வா புயல் காரணமாக வீடுகளுக்குள் வீடுகளுக்கு நீர் வந்து அந்த நீரை கழுவுவதற்காகத்தான் 25,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதற்கு மேலாக அந்த வீடுகளுக்குள் நீர் வந்த போது இலத்திரனியல் சாதனங்கள் ஏதாவது அல்லது தளபாடங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அதனை கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் உறுதிப்படுத்தப்படுகின்ற போது இந்த 50,000 ரூபாயை பெறுவதற்கான ஒரு விண்ணப்ப படிவங்கள் தற்பொழுது ஏனைய மாகாணங்களில் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனால் வடமாகாணத்தில் இந்த விண்ணப்ப படிவங்கள் இவற்றையும் பெற்று அந்த கிராம மட்ட உத்தியோகத்தர்களால் வழங்கப்படவில்லை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார். எனவே உடனடியாக இந்த வேலையை செய்யுங்கள், உடனடியாக அந்த மக்களை பார்த்து அதாவது இந்த விடயத்தை எங்கு சொல்கின்றார் என்று சொன்னால் காரைநகரில் நடைபெற்ற டிசிசி மாநாட்டில் கூறுகின்றார். பிரதேச மட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா, அதாவது டாக்டர் பவானந்த ராஜா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசாங்கத்தினுடைய முக்கிய அதிகாரிகள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் அரசாங்க கட்சியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று சொல்லி பலர் கலந்து கொண்டு மிகவும் சுமூகமாக மகிழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த கூட்டத்தில் தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த கருத்தை கூறுகின்றார். எனவே உடனடியாக இந்த 50,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் முழுமையாக உரித்துடையவர்கள் என்று சொல்லி இந்த வடமாகாண மக்களுக்காக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இதனை இனி வருகின்ற சில நாட்களில் தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இதனை இந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் நடைமுறைப்படுத்துவார்களா? மேலும் தன்னை எல்லோரும் கூறுகின்றார்கள் தான் ஒரு குழப்பவாதி என்று சொல்லி, அவ்வாறு குழப்பவாதியாக நான் இருந்தால் காரைநகரில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். மிகவும் சுமூகமாக, மிகவும் அந்யோன்யமாக, மிகவும் மகிழ்ச்சிகரமாக, மிகவும் அமைதியாக அந்த கூட்டம் நடத்தி இருக்கின்றார்கள். எனவே பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் சம்பந்தமாக நான் பவானந்த ராஜா மீது பாராளுமன்றத்தில் தெரிவிக்க இருக்கின்றேன். எனவே இருந்தபோது நான் அந்த கூட்டத்தில் பவானந்த ராஜா பல்வேறு குற்றங்களை செய்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த கூட்டத்தை நடத்த விடாமல் நான் குழப்பி அடித்திருக்கிறேன். அவ்வாறான சந்தர்ப்பங்களோ அவ்வாறான நினைப்புகளோ என்னிடம் இல்லை. எனவே நான் என்னுடைய மக்களுக்காக சேவை செய்ய வந்தான். என்னுடைய கதிரை பாராளுமன்றத்தில் நான் அமர்ந்திருக்கின்ற கதிரை மக்களுக்கானது, மக்கள் சேவைக்கானது. எனவே என்னுடைய அரசியல் முடிவு எப்பொழுது நெருங்குகிறதோ அதுவரை நான் மக்களுக்கான சரியான பாதையில் நான் பயணிப்பேன் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். பவானந்த ராஜா முன்னாள் மாவட்ட பணிப்பாளராக பயணித்தவர். எனவே பல்வேறு திட்டங்களை இந்த அரசாங்கத்தால் செய்ய முடியாது என்று சொல்லி நான் நினைத்திருந்தால் குழப்பி அடித்திருப்பேன் என்று சொல்லியும், எனவே தனக்கு எதிராக கருத்து கூறுவார்கள், இந்த இடத்துல சற்று சிந்தித்து கருத்து கூறுங்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்.
தையிட்டி அரசியல், தையிட்டியில் சில அரசியல் கட்சிகள் தையிட்டியினுடைய அந்த பிகாரைக்கு எதிராக அரசியல் செய்கின்றார்கள். தான் அவ்வாறு நடத்த மாட்டேன் என்று சொல்லியும், அவ்வாறு இந்த அரசியல் செய்கின்றவர்கள் நீதிமன்றங்களில் அந்த தையிட்டி விகாரைக்கு எதிராக வழக்குகளை தாக்கல் செய்திருக்கலாம் தானே என்று சொல்லி கூறுகின்றார். என்னுடைய காணிக்குள் யாராவது வந்து அத்துமீறி குடியேறினாலோ, அத்துமீறி கட்டணங்கள் அமைத்தாலோ, அல்லது அத்துமீறி விகாரைகள் அமைத்தாலோ அதற்கு எதிராக தான் நீதிமன்றத்தில் சென்று அதற்கான வழக்கு தாக்கல்கள் செய்து வழக்காடுவதற்கு தயாராக இருப்பதாகவும், தற்பொழுது கூட தன்னுடைய காணியில் அத்துமீறி ஒருவர் வந்திருந்ததால் அவருக்கு எதிராக தற்பொழுது 2 வருடங்களாக வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்காக தான் எந்த ஒரு அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தவில்லை, தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லி போலீசாருக்கோ மற்றும் ஏனைய அமைப்புகளுக்கோ அழுத்தங்களை பிரயோகித்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கும்படி தான் எவருக்கும் அழுத்தங்கள் பிரயோகிக்கவில்லை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய ஒரு நடுநிலை, ஒரு நேர்மையான அரசியல்வாதி என்பதை இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகின்றார். இந்த இடத்துல தான் தன்னுடைய அந்த கருத்துக்கள் காரணமாக, அதாவது தான் 25,000 ரூபா பெற்றுவிட்டு பேர்ந்து 50,000 ரூபாய்க்கு விண்ணப்பித்திருந்தது ஒரு பொய்யான கள்ளமான ஆதாரங்களை வைத்துத்தான் பெற்றுக்கொள்வதாக சிலர் ஃபேஸ்புக்கில் கூறுகின்றார்கள். எனவே இவர்களை நான் பார்த்து சொல்கின்றேன், என்னுடைய காரையை இழந்திருக்கின்றேன், என்னுடைய காருக்குள் இருந்த பல இலத்திரனியல் சாதனங்களை இழந்திருக்கின்றேன். நான் கொழும்பில் தங்கியிருந்த போது எவ்வளவு தூரத்துக்கு தண்ணி வந்திருப்பது என்பதை அந்த காணொலியில் காட்டியிருக்கின்றேன். எனவே நீங்கள் எங்கு சென்று எவரிடம் முறையிட்டாலும் என்னிடம் ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு கருத்தை கூறுகின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எப்பொழுதும் ஆதாரங்களுடன் நிரூபிப்பவராக காணப்படுகின்றார். எனவே இதுவரை காலமும் எவரும் அந்த 25,000 ரூபா பெற்ற அந்த பணத்துக்கு மேலதிகமாக இலத்திரனியல் சாதனங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அது சம்பந்தமாக ஒரு விண்ணப்ப படிவத்தை கிராம மட்ட அதிகாரிகளிடமிருந்து பெற்றுக்கொண்டு 50,000 ரூபா பெறுவதற்கான உரித்து உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு உண்மையை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் காரை நகரில் நடைபெற்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த உண்மையை உடைத்திருக்கின்றார். எனவே ஏனைய எந்தவித அரசியல்வாதிகளோ எந்தவித அரசாங்க உத்தியோகத்தர்களோ குறிப்பிடப்படாத ஒரு உண்மையை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல உடைத்திருக்கின்றார். எப்பொழுதும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சோம்பேறித்தனமாக இருக்கின்ற அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு எதிராக குரல் கொடுப்புகின்ற ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இந்த விடயத்திலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க இலங்கையினுடைய மாண்புமிகு இலங்கையினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க இன்று பல எச்சரிக்கைகளை விட்டிருக்கின்றார். அந்த எச்சரிக்கை யாருக்கு எதிராக என்று சொன்னால், வரி ஏய்ப்பு செய்கின்றவர்களுக்கு, அதாவது வரியை உரிய காலப்பகுதிக்கு கட்டாமல் தங்களுடைய செல்வாக்குகளை பயன்படுத்தி அந்த வரி ஏய்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றவர்கள், வரி செலுத்தாதவர்களுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். உடனடியாக இந்த வரி செலுத்தாதவர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியும், உடனடியாக உங்களுடைய வரியை செலுத்துங்கள் என்று சொல்லியும் குமார திசாநாயக்க ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கின்றார். வரி ஏய்ப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கும்படி உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு சென்ற இலங்கையினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க இந்த அறிவுறுத்தலை விடுத்திருக்கின்றார். அங்கிருந்த அதிகாரிகளுக்கு இந்த அறிவுறுத்தலை விடுத்திருக்கின்றார். நேரடியாக அந்த களநிலை ஆய்வுகளை மேற்கொண்டு அங்கு வரி செலுத்தாதவர்களுடைய விவரங்கள் மற்றும் வரி செலுத்தியோர்களுடைய நிலைப்பாடுகள் அனைத்தையும் நேரடியாக தன்னுடைய கண்காணிப்புக்கு கீழ் கொண்டு வந்து அங்குள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் சில பணிப்புரைகளை விடுத்திருக்கின்றார். அதாவது இந்த வரி ஏய்ப்பு செய்கின்றவர்களுக்கு இனி வருகின்ற காலங்களில் சட்டங்கள் வலிமையாக்கப்பட்டு, எனவே சட்ட ரீதியாக அவர்கள் வரி செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இதே வேளையில் அவர்கள் இந்த பதவியில் இருந்தாலும் நீங்கள் அந்த பதவியோ தராதனங்களோ பார்க்காமல் உடனடியாக நடவடிக்கைகள் எடுங்கள் என்று சொல்லி சட்டத்துக்கு முன் எல்லோரும் சமன் என்ற கருத்தையும் இந்த இடத்துல அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த இடத்துல அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட வாகன இறக்குமதி நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக சிலர் கூறியிருக்கின்றார்கள். எனவே வாகன இறக்குமதிக்கான பணத்தை இந்த டிட்பாப்பியல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குமாறு சிலர் கூறுகின்றார்கள். ஆனால் வாகன இறக்குமதி நிறுத்தப்பட முடியாது. எனவே வாகன இறக்குமதி தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும். அதே வேளையில் டிட்பாப்பியலால் பாதிக்கப்பட்ட
பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளப்படும். எனவே இந்த வாகன இறக்குமதி செய்வதற்கும் டிட்பாப்பியல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்கும் போதுமான நிதி எம்மிடம் இருக்கிறது என்று சொல்லி கூறுகின்றார். 2025ஆம் ஆண்டு போதுமான 2025ஆம் ஆண்டு எமக்கு அனைத்து துறைகளிலும் அனைத்தும் வருமானம் கூடிய ஒரு ஆண்டாக காணப்படுகிறது என்று சொல்லி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இலங்கை ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா தெரிவித்திருக்கின்றார். எனவே வாகன இறக்குமதிக்கும் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணங்களுக்கும் போதுமான பணம் இருக்கிறதாக கூறப்படுகின்றது. எனவே இதற்கு காரணம் ஏப்ரல் மாதத்துடன் இந்த அரசாங்கம் முடிந்துவிடும், இந்த அரசாங்கம் காலாவதியாகிவிடும், இந்த அரசாங்கம் திவாலாகிவிடும் என்று சொல்லி பலர் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறுகின்றார்கள். பொருளாதார நெருக்கடி என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதாவது எதிர்வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக இந்த ஆட்சி கவிழ்க்கப்படும் என்று சொல்லியெல்லாம் கூறுகின்றார்கள். அந்த பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லி அனுரா குமார திசாநாயக்கா கூறுகின்றார். ஏனென்று சொன்னால் இந்த 2025ஆம் ஆண்டு பொருளாதார காரணிகளான ஏற்றுமதியில் வருமானங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது, சுற்றுலாத்துறையில் வருமானங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் வெளிநாட்டு உதவிகள் அதிகரித்திருக்கின்றது. எனவே அனைத்து துறைகளிலும், அதாவது பொருளாதார காரணிகள் நிறைந்துள்ள அனைத்து துறைகளிலும் வருமானம் கூடிய ஒரு ஆண்டாக 2025ஆம் ஆண்டு பார்க்கப்படுகிறது என்று சொல்லி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கூறுகின்றார். எனவே இந்த 2025ஆம் ஆண்டு வாகனங்களுடைய பழுது பார்ப்பதற்காக மட்டும் 25 பில்லியன் ரூபாய்களை செலவிடப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது. எனவே இந்த 25 பில்லியன் ரூபாய்களையும் புதிய வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம். எனவே இந்த பழைய வாகனங்கள் திருத்தி அதனை ஓட்டுவதிலும் பார்க்க புதிய வாகனங்களை கொள்வனவு செய்து அதை நாட்டுக்கு அந்த வாகனங்களை நாட்டில் பிரியாண நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற போது சூழல் மாசடைதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாங்கள் விடை காணக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி அனுரா குமார திசாநாயக்கா கூறியிருக்கின்றார். எனவே புதிய வாகனங்களுடைய கொள்வனவு நிறுத்தப்பட மாட்டாது என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். எனவே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் மற்றும் வாகன இறக்குமதிக்காகவும் போதுமான நிதி இருப்பதாக அனுரா குமார திசாநாயக்கா ஒரு நேர்மையான உண்மையான கருத்தை கூறியிருக்கின்றார். மேலும் வரி ஏய்ப்பு செய்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லி உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு நேரடியாக விஜயத்தை மேற்கொண்ட ஜனாதிபதி அங்குள்ள அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றார். எனவே இந்த வரி ஏய்ப்பு செய்யாதவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துகின்ற போது எந்த பதவி நிலைகளோ அல்லது தராதளங்களோ அல்லது பின்புலங்களையோ நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துங்கள். இவர்களுக்கான சட்டங்கள் வலுவாக்கப்படும் என்று சொல்லியும் மறுசீரமைக்கப்படும் என்று சொல்லியும் அனுரா குமார திசாநாயக்கா கூறியிருக்கின்றார். மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று காத்திருக்கின்றது. எனவே குறைந்த வருமானங்கள் பெறுகின்ற குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கூறப்படுகின்றது. இந்த 2026ஆம் ஆண்டு அவர்கள் அந்த புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற போது அவர்களுக்கான கல்வி செலவுகளை நிவர்த்தி செய்வதற்காக பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக சப்பாத்து, பேக்கு, புத்தகங்கள் போன்ற இதர சேவைகளை பூர்த்தி செய்வதற்காக 6000 ரூபாய் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் அவர்களுடைய வங்கிக் கணக்குக்கு வைப்பிலிடப்பட்டு பெறுகின்றது. இதனை நிதியமைச்சு மேற்கொண்டு வருகின்றது. எனவே நிதியமைச்சனுடைய கருத்தின்படி தற்பொழுது இந்த 6000 ரூபாய் வைப்பிலிடப்பட்டிருப்பதாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த வைப்பிலிடப்பட்ட அந்த பணத்தை அந்த பெற்றோர்கள் சென்று வங்கிகளில் பெற்றுக்கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கான பாடசாலை விவரங்களை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி கூறப்படுகின்றது. எனவே இந்த 6000 ரூபாய் தற்பொழுது வைப்பிலிடப்பட்டு கொண்டிருக்கின்ற 6000 ரூபாய் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியுடன் நிறைவு பெறும் என்று சொல்லியும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே வருமானம் குறைந்த குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவும் இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக பாராளுமன்றம் கூட்டத்தொடர். பாராளுமன்றத்தினுடைய 2026ஆம் ஆண்டு முதலாவது கூட்டத்தொடர் எப்பொழுது என்று சொல்லி பாராளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரம என்பவருடைய தலைமையில் கடந்த 31ஆம் தேதி கூட்டப்பட்டுள்ள பாராளுமன்ற குழு கூட்டத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முடிவுகளின்படி எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தொடக்கம் 9ஆம் தேதி வரை இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்கள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியும் அதன் நிலையியல் கட்டளைகளுக்கு ஏற்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் அங்கு காத்திருப்பதாகவும் இருக்கின்றார். எனவே 6ஆம் தேதி எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தொடக்கம் 9ஆம் தேதி வரை இந்த பாராளுமன்றம்
கூட்டத்தொடருக்கான கால நிர்ணயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே 6 தொடக்கம் 9 வரை 3 நாட்களுக்கு இந்த பாராளுமன்ற கூட்டம் கூட்டுவதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் நாயகம் ரொசானி ரோஹண வீர என்பவர் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தொடக்கம் 9ஆம் தேதி வரை இந்த பாராளுமன்றத்தினுடைய முதலாவது கூட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி அவர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு நிலையியல் கட்டளைகளுக்கு ஏற்ப நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று சொல்லியும் கேள்விகள் கேட்கப்படலாம் என்று சொல்லியும் கூட்டத்தொடர்கள் இடம்பெற காத்திருப்பதாகவும் அவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். மேலும் கடன் திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். எதிர்வருகின்ற இந்த பெரும்போக பயிற்சியின் போது விளைவிக்கப்படுகின்ற இந்த நெற்களை கொள்வனவு செய்கின்ற ஆலை உரிமையாளர்கள், அரிசி ஆலை உரிமையாளர்கள், சிறிய மற்றும் நடுத்தர மற்றும் கூட்டுறவு சங்க ஆலை உரிமையாளர்களுக்கு ஒரு கடன் விசேட சலுகை திட்டத்தை அரசாங்கம் முன்வைத்திருக்கின்றது. இந்த திட்டத்தை நிதியமைச்சர் தான் இந்த திட்டத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே இந்த திட்டத்தின்படி விசேட கடன் சலுகைகள் இந்த 3 பிரிவினருக்கும் வழங்கப்படும் என்று சொல்லியும், அதாவது நடுத்தர சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் மற்றது கூட்டுறவு சங்க அதிகாரிகளுக்கும் இந்த கடன் சலுகை வழங்கப்படும் என்று சொல்லி கூறப்படுகின்றது. எனவே அவர்கள்தான் இந்த கடனை பெறுவதற்கு உரித்துடையவர்கள் என்று சொல்லி கூறப்படுகின்றது. எனவே ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த கடன் சலுகை வழங்குவதற்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறதாக நிதி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். தற்போது பெரும்போக நெல் அறுவடை காலமாக இருப்பதன் காரணமாக விளைவிக்கப்படுகின்ற நெல்களை கொள்வனவு செய்வதற்கு பலரிடம் பல வருமானங்கள் பற்றாக்குறையாக இருப்பதன் காரணமாக அவர்களுக்கான விசேட கடன் சலுகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கடன் சலுகையில் ஆண்டுக்கு 7% வட்டியுடன் அதிகபட்சமாக 50 மில்லியன் ரூபாய் கடனாக பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த நிதியமைச்சர் இந்த விசேட அறிவித்தலை வழங்கியிருக்கின்றார். எனவே இந்த பெறப்படுகின்ற இந்த கடன்கள் திருப்பி 180 நாட்களுக்குள் மீளச் செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மையில் பரபரப்பாக பேசப்பட்டு அந்த பரபரப்பு இன்னும் முற்றுப்பெறாத நிலையில் காணப்படுகின்ற ஒரு பிரச்சனை தான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகமாகிய டக்ளஸ் தேவானந்தா கைது. இந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சட்டத்துக்கு முரணான முறையில் துப்பாக்கிகளை வைத்திருந்தார் என்று சொல்லியும் அந்த துப்பாக்கிகளை அரசாங்கத்துக்கு மீள ஒப்படைத்தாரா அல்லது ஒப்படைக்க வைத்து கொண்டு இருக்கின்றாரா என்று சொல்லியும், இதே வேளையில் மாகந்துர மதுசு என்பவருடன் என்கின்ற திட்டமிடப்பட்ட மாகந்துர மதுசு என்ற திட்டமிடப்பட்ட பாதாள உலக குழு தலைவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் டக்ளஸுக்கு 2001ஆம் ஆண்டு இலங்கையினுடைய இராணுவத்தினரால் வழங்கப்பட்ட தனிப்பட்ட பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட பிஸ்டல் ஒன்று அந்த மாகந்துர மதுசு என்பவர் தன்னிடம் இருந்ததாகவும் அந்த பிஸ்டல் எங்கே இருக்கிறது என்று சொல்லி கூட்டிச் சென்று அடையாளத்தை காட்டியதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு கொழும்பில் உள்ள ஒரு பாலத்துக்கரையில் ஒரு பற்றைக்குள் அந்த துப்பாக்கி மீட்கப்பட்டதாகவும் அவ்வாறு மீட்கப்பட்ட துப்பாக்கியினுடைய தொடர் இலக்கத்தை பரிசோதித்த போது அது இலங்கை இராணுவத்தினரால் டக்ளஸ் தேவானந்திற்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி, அதாவது பிஸ்டல் ரக துப்பாக்கி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 9 மில்லிமீட்டர் அளவுடைய இந்த துப்பாக்கி தற்பொழுது பாதாள உலக குழு தலைவரிடம் எவ்வாறு கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு விசாரணையை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த விசாரணையில் தான் தற்பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். சில வருடங்களுக்கு முன்னர் டக்ளஸ் தேவானந்தா ஒரு சந்திப்பு ஒன்றில் பேசுகின்ற போது தேசிய தலைவர் அவர்கள் போதை வஸ்து விற்பனை செய்கின்ற ஒரு குற்றவாளி என்று சொல்லி கூறியிருக்கின்றார். ஆனால் இந்த இடத்துல தற்பொழுது டக்ளஸ் தேவானந்தா தான் போதை வஸ்து வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார் என்று சொல்லியும் அவர் போதை வஸ்து குழுவாக இயங்குவது மட்டுமின்றி பாதாள உலக குழுக்களை நடத்துபவராக இருந்திருக்கின்றார் என்று சொல்லியும் சந்தேகம் வலுத்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இவருடைய சொந்த பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட பிஸ்டல் ரக துப்பாக்கி தற்பொழுது மாகந்துர மதுசு என்பவருடைய கைக்கு எவ்வாறு சென்றடைந்தது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுந்திருக்கின்றது. இதன் பின்னணியில் தற்பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்ட போது மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எனவே 2019ஆம் ஆண்டு மாகந்துர மதுசு என்பவருடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த விசாரணையின் போதுதான் இந்த திடுக்கிடும் சம்பவங்கள் அம்பலமாக இருக்கின்றது. 2001ஆம் ஆண்டு இராணுவத்தினரால் வழங்கப்பட்ட இந்த பிஸ்டல் ரக துப்பாக்கியுடன்
மேலும் T56 ரக துப்பாக்கிகள் 13 டக்ளஸ் தேவானந்தாக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் 6 பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் அவரிடம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த துப்பாக்கிகளை வழங்கியவர்கள் இலங்கை இராணுவத்தினர் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது. எனவே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் விடுதலை புலிகளுடன் ஆன அந்த எதிர்ப்பு போரின் போது விடுதலை புலிகள் காலப்பகுதியில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பலவேறு ஒட்டுக்குழுக்களை வைத்து இயக்கியவர் என்று சொல்லியும் இராணுவத்தினருடன் தொடர்ந்து இயங்குகின்ற பல ஒட்டுக்குழுக்களை வைத்திருந்தார் என்று சொல்லியும் தன்னுடைய பாதுகாப்புக்காக பல பயிற்சி பெற்ற ஒட்டுக்குழுக்களை இவர் வைத்து இயக்கியவர் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது. எனவே இந்த 13 T56 ரக துப்பாக்கிகள் மற்றும் 6 பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் தற்பொழுதும் டக்ளஸ் தேவானந்தா வைத்துக் கொண்டிருக்கின்றாரா அல்லது மறைத்து வைத்திருக்கின்றாரா அல்லது அரசாங்கத்திடம் மீள ஒப்படைத்து விட்டாரா அல்லது ஏற்கனவே வழங்கப்பட்டது போல மகந்துர மதுசு போன்ற குற்ற கும்பல்களுக்கு இந்த துப்பாக்கிகளை விட்டிருக்கின்றாரா என்ற கோணங்களில் தற்பொழுது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரை இவர் தடுப்பு காவலில் வைத்து சிஐடியினர் விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதே வேளையில் அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ஒருவரை பார்த்து பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றின் போது பாராளுமன்ற ஒரு அமைச்சர் ஒருவர் தற்பொழுது இந்த டக்ளஸ் தேவானந்தா என்பவர் சிஐடியினுடைய விசாரணை வளையத்துக்குள் இருக்கின்றார் என்று சொல்லியும் தற்பொழுது இவரிடம் துப்பாக்கி சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாகவும் இவரிடம் 1356 ரக துப்பாக்கிகள் வழங்கப்பட்டதாகவும் மேலும் 6 பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் வழங்கப்பட்டதாகவும் இவை சம்பந்தமான விசாரணைகளை தற்பொழுது சிஐடியினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று சொல்லியும் மேலதிக எந்தவித தகவலும் தன்னிடம் இல்லை என்று சொல்லியும் ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சரால் செய்தியாளர்களிடம் கூறப்பட்டதாக இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த விசாரணைகளுக்காக கடந்த 26ஆம் தேதி கைது செய்யப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா என்பவர் கம்பகா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு 2 முறை முன்னிலைப்படுத்தப்பட்டு மேலும் எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரை விசாரணைகள் மேற்கொள்வதற்காக சிஐடியினர் தங்களுடைய விசாரணை வளையத்துக்குள் வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இந்த செய்தி அளவுதான் எனக்கு தெரியும் என்று சொல்லியும் அந்த கருத்து கூறக்கூடிய வல்லமையுடைய அந்த அமைச்சர் கூறியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் ஒரு தமிழ் பெண் ஒரு தமிழ் ஆணை குத்தி காயப்படுத்தியிருக்கின்றார். கொலை அளவுக்கு போன மாதிரி தெரியவில்லை. எனவே இனி வருகின்ற சில நாட்களில் தான் அந்த முழுமையான விவரங்கள் தெரியும். எனவே பக்கத்து வீட்டுக்காரனுடன் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சச்சரவுகள் சண்டைகள் பிரச்சனை காரணமாக அந்த சண்டை முற்றி இந்த பொன் தன்னிடம் இருந்த அந்த கிறிஸ் கத்தியால் அந்த அருகில் வீட்டுக்காரனை குத்தியதாகவும் அவர் படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு ஏற்றிச் செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. தற்பொழுது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். எனவே இந்த பொன் தற்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் எங்கு நடைபெற்று இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது புன்னாலை கட்டுவான் தெற்கென்ற பகுதியில் தான் இந்த சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பொண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் இடையில் தொடர்ச்சியாக அருகே இருக்கின்றார்கள் போல் நடக்குது. அப்போ தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். கோழி போகும், ஆடு போகும், மாடு போகும். அப்படியான சின்ன பிள்ளைகள் இருந்தால் அங்கே ஏதாவது எறிவார்கள், அவ்வாறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். எனவே இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு பல வருடங்களாக நீடித்ததன் காரணமாகத்தான் அந்த பொன் அந்த ஆணை குத்தியதாகவும் தற்பொழுது படுகாயங்களுக்குள்ளான அந்த ஆண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கைது செய்யப்பட்ட பொண்ணை மல்லாக நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை புன்னாலை கட்டுவன் போலீசார் மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு செய்தியில் இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.